Hello friends, 11th standard மாணவர்களுக்கான பப்ளிக் எக்ஸாம் அண்ட் ஹாஃபலி எக்ஸாம். இந்த ஹாஃபலி எக்ஸாம்லேருந்தே உங்களுக்கு ஃபுல் போர்ஷன் அப்படிங்கிறனால எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எந்தெந்த 2 மார்க் 4 மார்க் அண்ட் 6 மார்க் கொஸ்டின் லாஸ்ட்டாக உங்களுக்கு 47ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய மனப்பாட பாடல் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை எனக்கு இந்த கொஸ்டின் வித் ஆன்சரோட இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னம்னா மற்ற சப்ஜெக்ட் லாஸ்ட் இயரில் என்கிட்ட 10th 12th வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா, அதாவது கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் ஜிபே நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் 8072021998 அப்படிங்கிற நம்பருக்கு 150 ஜிபே பண்ணீங்க அப்படின்னா இந்த கைடு கொஸ்டின் வித் ஆன்சரோட உங்களுக்கு கொடுத்துருவேன். இதில் என்ன இருக்கும் அப்படின்னம்னா இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தவிர அது போக இன்டீரியர்லேருந்து நமக்கு புக்கிங் சைட்லேருந்து எந்தெந்த ஒன் வேர்டு கேட்குறாங்க, ப்ரீவியஸரில் என்ன ஒன் வேர்டு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுவும் சேர்த்தே உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். இப்போ நீங்கள் எக்ஸாமில் அட்டன் பண்ண வேண்டிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மொழித்திறன் பயிற்சியில் இருக்கக்கூடிய 7 2 மார்க். இந்த 7 2 மார்க் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் 11th தமிழை பொறுத்த வரைக்கும். மொழி முதலில் வரும் எழுத்துக்கள் எத்தனையாவை, மொழி இறுதியில் வரும் எழுத்துக்கள் எத்தனையாவை, உயிரீறு மெய்யீறு விளக்குக, உயிர் முதல் மெய் முதல் விளக்குக. இந்த 4 கேள்வியிலிருந்து ஒரு கேள்வி 100% உங்களுடைய எக்ஸாமில் இடம்பெறும். அதாவது கொஸ்டின் நம்பர் 22லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியில். அடுத்து பார்த்தீங்கன்னா உவமை எவற்றின் அடிப்படையில் தோன்றும் சான்று தருக, தொடரமைத்து எழுதுக, அன்றொரு நாள் நிழலிலிருந்து. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மொழித்திறன் பயிற்சியில் வரக்கூடியதான். ஆனால் புக் பேக்கில் 2 மார்க் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க. அடுத்து கலைச்சொல்லாக்கம் பொருள் தருக. இந்த 7 2 மார்க் படிச்சிருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களால் 2 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது கொஸ்டின் உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 20லேயே இருக்கக்கூடிய காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும், அதிகாலை முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போகாது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசு புதுசாக மொழிவுடைய இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 100% வரும் வராதுன்னா இல்லை, 100% உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொற்றொடராக்குக. இது கூட நமக்கு கேட்கலாம் கேட்காமலும் இருக்கலாம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பேஜ் நம்பர் இந்த 10ஆம் நம்பரில் கொடுத்துருக்கேன் இல்லையா, மயங்கொழி சொற்களை ஒரே தொடரில் அமைத்தெழுதுக. உலை உலை உலை, வழி வழி வழி, கலை கலை கலை, கனை கனை, குறை குறை, பொறி பொறி. இது உங்களுடைய புக்கில் பேஜ் நம்பர் 54ல் இருக்குது. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் 100% வரக்கூடியது. இப்போயே உங்களுக்கு 4 சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் அந்த 2 மார்க் கொஸ்டினில் ஒரு 2 சொல்லியிருந்தேன். அடுத்து பேஜ் நம்பர் 20ல் இருக்கக்கூடிய காலங்காத்தால் எந்திரிச்சு படித்தா ஒரு தெளிவு கிடைக்கும், அது 3வது. இந்த உலை 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 பொருள் வேறுபாடு இருந்து ஒரே தொடரில் அமைத்தெழுதல், இது 1. மொத்தம் 4 2 மார்க். அடுத்த 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த வள்ளினமைகளை 8 நீக்கி எழுதுக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7வது யூனிட்டில் இருக்கிறது. ஆனால் ஏன் மேலே கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதெல்லாம் 100% எக்ஸாமில் வரக்கூடியது அப்படிங்கிறதுனால நான் அந்த பிடிஎஃப்ல அலைன்மெண்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாமே மேலே, மிச்சதெல்லாம் கீழே அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கேன். குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா, அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும், கல்விகளில் சிறந்தவர். இந்த 6ல் ஏதாவது 2 உங்களுக்கு எக்ஸாமில் கேட்பாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க் கொடுத்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. 5ஆச்சா? இது 6வது. சொல்லை பிரித்தும் சேர்த்தும் தொடரமைக்க. கால்நடை பின்னாக்கு 8 வரை அறிவில்லாதவன், தங்கை வைகை நஞ்சிருக்கும். இது ஒரு பயிற்சி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இந்த புதருக்கான விடையை தேர்க. உங்களுடைய கொஸ்டினில் வினாயின் 42ல் 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. இது 2 மார்க் கொஸ்டினில் கேட்க மாட்டாங்க, 4 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எளியும் நுழையும், எழிலரசியும் கையும் நுழையும், வலை அடிக்கவும் செய்யலாம், கோடைக்கு கூடாகவும் குடிக்கலாம், கம்பு. அடுத்து தொடர் மாற்றம் நமக்கு 6ல் இருக்கக்கூடியது. அதேமாரி இந்த அடைப்புக்குள்ள ஆக்கப்பெயர்களை விடுகதைகளை ஆக்கப்பெயர்களாக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, வேவு பார்த்து விடுவான், ஓசையின்றி சென்றுடுவான், ஆளின்னு கொடுத்துருக்காங்க, உளவாளி. அறிவை தேடி போகும் இடம், உலகமறிய உறவும் இடம், நூலகம். இதுவும் உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் வினாயன் 42ல் கேட்கக்கூடியது. இப்போ நம்ம 2 மார்க் 4 மார்க் லாஸ்ட்டாக 6 மார்க் கொஸ்டின் மனப்பாட பாடல் என்ன படிப்பாங்க அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருவேன். தமிழுக்கு மட்டும்தான் இவ்வளோ தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன்னா அப்படின்னம்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு தமிழில் இருந்து சயின்ஸ் குரூப்பில் லாஸ்ட்டாக உங்களுக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி. அடுத்த ஆர்ட்ஸ் குரூப்பை பொறுத்த வரைக்கும் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, ஹிஸ்ட்ரி. இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் இதை விட தெளிவாக உங்களுக்கு வரும். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குருவினா பொறுத்த வரைக்கும் எண்ணமை ஒற்றி எடுத்த நெற்றிமன் அழகு, இனம் மொழி குறித்து ரசூல் கம்சதோ பார்வை, பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்தியாது. இந்த 3ஐயும் படிச்சுக்கோங்க, ஒரு கேள்வி அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, 5ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய கேள்வி. அடுத்து 7ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய காவடி சிந்து என்பது யாது. அடுத்து 8ல் குறுந்தொகை பற்றி நீங்கள் அறியும் செய்தி அது, அது 1. 9ஆம் நம்பர் இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாம்லையும் ஆஃபலிலையும் நீங்கள் 100% எதிர்பார்க்கலாம். தமிழர்கள் புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது.
ரைட்டுங்களா? உங்களுக்கு இயல் 3ல் இருக்கக்கூடிய புறநானூறில் இருக்கக்கூடிய கேள்வி. எப்போதும் மருந்து தேவையில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். அது ஒன்று. மருந்து மரமாக இருப்பவர் யார்? சீர்தூக்கி ஆராய வேண்டிய வலிமைகள் யாவை? இந்த ரெண்டில் ஒன்று எதிர்பார்க்கலாம். அடுத்து மதினா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்று. அடுத்து லாஸ்ட்டாக நமக்கு 8வது யூனிட்ல ஒழுக்கமும் பொறையும் உனைப்போல் யார்குல இவ்வடி அதனை குறிப்பிடுகிறது. இதை ஒன்று படிச்சுக்கோங்க. அடுத்து உரைநடை பகுதியில் குருவினா பொறுத்த வரைக்கும் மொத்தம் 10 கொடுத்துருக்கேன். அந்த 10ஐயும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு புக்கின் சைட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறனால இது பே பண்ணி வாங்குறவங்களுக்கு அந்த புக்குக்குள்ளேருந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்களோ அதையும் ஆட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன். பேச்சு மொழி எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக. ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. 5ஆம் நம்பரில் இருக்கிறது. அடுத்து இந்திய கட்டிடக்கலையின் 3 வகைகள். 2 மார்க் ஆக்சுவலாக. இது 4 மார்க் கொஸ்டினில் உலகமாதை வீச்சிரம் கல்வெட்டில் காணலாகும். இதுவும் 2 மார்க்கு. நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் ஓமையை ஜீவானந்தம் பேச்சுடன் ஒப்பிட்டு எழுதுக. நாட்டுப்புறத்திலும் பட்டினத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார்? 10ஆம் நம்பரில் இருக்கக்கூடிய கேள்வி. இதை மட்டுமே நீங்கள் படித்தா போதும், எக்ஸாமில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிறுவினால 4 மார்க் கொஸ்டினில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது காற்றிலாடும் புல்வீடுகளுக்கு அழகிய பெரியவன் தரும் ஒப்பீடியாது. சலசவாயில் செங்கையில் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஐங்குறுநூறு சுட்டும் திணை முதற் பொருள் கருப்பொருள் அட்டவணைப்படுத்துக. இது உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 40ல் உங்களுக்கு கேட்பாங்க. முல்லைத்திணையுடைய முதல் கரு உரிப்பொருளை எழுதுக அப்படிங்கிறது கேட்பாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிங்கி பெற்ற பரிசு பொருள்களாக குற்றால குறவஞ்சி. இந்த 10ஆம் நம்பரில் இருக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடப்படுவன யாவை? இந்த பிடிஎஃப் டவுன்லோட் லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா, எனக்கு கைடில் நான் தேடி படிக்கணும், எனக்கு கொஸ்டின் வித் ஆன்சரோட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் என்னுடைய ஜிபே நம்பர் கொடுத்துருக்கேன். 8072021999. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் அதுதான். மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னம்னா அது ப்ரைஸ் சொல்லிடுவேன். அடுத்து செறிவினால உரைநடை பகுதியில் நீங்கள் படிச்சிருக்க வேண்டியது எண்ணுயிர் தமிழன்பேன் என்னும் தமிழை பின்னிவில் கொண்டுள்ள மொழிப்பற்று வேதிக்கலப்பில்லாத பூச்சிக்கொல்லி நடைமுறைக்கு சாத்தியமா? மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விவரி. அடுத்து 5ஆம் நம்பரில் பிரஸ்கோ ஓவியம் கற்றலி கோவில். இந்த வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் அந்த பிரஸ்கோ ஓவியம் கற்றலி கோவில் இல்லைன்னா ஜீவாவின் பேச்சு நடை குறித்து சுந்தர ராமசாமி, இந்த 2 கேள்வியில் ஒரு கேள்வி 100% எதிர்பார்க்கலாம். அதனால் அந்த 2ஐயும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எழுத வேண்டியது 2 4 மார்க்னு சொல்லும்போது இந்த 2ல் ஒன்று கண்டிப்பாக கேட்டுருவாங்க அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் அதை 2ஐயும் படிச்சு தான் ஆகணும். அது 2ஐயும் படிச்சுக்கோங்க. அடுத்தது 4 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அணி இலக்கணத்தில் நீங்கள் 3 அட்டன் பண்ணணும் இல்லையா? அந்த 3 கேள்வி அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் படிச்சிருக்க வேண்டிய 3 அணி இலக்கணம். வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக. தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவிடு. சொற்பொருள் பின்வரு நிலை அணியை சான்றுடன் விளக்குக. உருவ அணியை திருக்குறள் ஒன்றை எடுத்துக்காட்டு தந்து. அடுத்து 40ஆம் நம்பருக்கு நயம்பாரட்டல். அடுத்ததான் நம்ம நெடுவினா பார்த்துடலாம். 42ல் என்ன கேட்பாங்கிறது ஏற்கனவே சொல்லிட்டேன். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நீங்கள் ஹாஃபலி பப்ளிக் எல்லாத்துக்குமே நமக்கு திருக்குறள் நெடுவினா கண்டிப்பாக கேட்பாங்க அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் இதில் கூட போட்டிருந்தாங்க, நியூஸ் பேப்பரில் கூட போட்டிருந்தாங்க. மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு அல்லது பள்ளி அளவிலான தேர்வு நடைபெற்றாலும் திருக்குறள் வினாக்கள் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறது 2017ஆம் ஆண்டே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை அது கடைபிடிக்கப்படுவதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு பப்ளிக் எக்ஸாமில் எப்பயுமே கேட்டுறாங்க, ஆஃபலி எக்ஸாமில் கேட்காம இருந்தாங்க. இந்த அறிவிப்புக்கு அப்புறமா இனிமேல் ஆஃபலி எக்ஸாம்லையும் உங்களுக்கு திருக்குறள் நெடுவினா கண்டிப்பாக இடம்பெறும். கொடையில் சிறந்து விளங்குவதாக கூறும் வழிகளாக ஒப்புரவறிதல் அதிகாரம் வழி நிறுவுக. அது ஒன்று. வாழ்வின் உயர்வுக்கு உயர்துணையாக நீங்கள் கருதும் குரட்பாக்கள். அப்போ எந்த குறள் அதனுடைய பொருள் எழுதினாலும் உங்களுக்கு அதுக்கு மார்க் போடுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடக்கமுடைமை ஒருவரை வாழ்வினில் உயர்த்தும் கூற்றை முப்பால் வழி விளக்குக. இந்த அடக்கமுடைமையும் முதல் நம்பரில் இருக்கக்கூடிய கொடையில் சிறந்து விளங்குவதா, இது 2ம் 3வது யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினா. வாழ்வின் உயர்விற்கு உறுதுணையாக அப்படிங்கிறது உங்களுக்கு 6வது யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினா. உரைநடையை பொறுத்த வரைக்கும் பௌத்த சமண மரபு வழி கல்வி முறை. 1 கல்லும் கதை சொல்லும் 6வது யூனிட்டில் இருக்கக்கூடியது. நீங்கள் மொழியை வெளிப்படுத்தும் நிலையில் பேச்சு மொழியை எழுத்து மொழியை எவ்வாறு உணர்கிறீர்கள், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினா. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. உங்களுக்கு 8வது யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினா. இந்த 4ஐயும் படிச்சிங்கன்னா ஒரு 6 மார்க் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். செயல் நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் யானை டாக்டர், வாடிவாசல், பிம்பம், நர்த்தகி நடராஜன். 8வது யூனிட்டில் இருக்கக்கூடியது நர்த்தகி நடராஜன். இது 4ஐயும் படிச்சிருந்தீங்கன்னா ஒரு நெடுவினா அட்டன் பண்ணலாம். மனப்பாட பாடல் எது படிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாருமே கேட்கக்கூடியது. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் நமக்கு 11ல் ரொம்ப ரொம்ப கம்மியான மனப்பாட பாடல் தான் இருக்குது. 10th 12th இருக்கிற மாதிரி நிறைய கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னம்னா 5வது யூனிட்லேயும் 6வது யூனிட்லேயும் நமக்கு மனப்பாட பாடலே இல்லை அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள்
எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது. ஆனால் நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்குறீங்க அப்படின்னா புறநானூரில் இருக்கக்கூடிய உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வது ஆகினும் அந்த ஒரு மனப்பாட பாடல், குறுந்தொகையில் இருக்கக்கூடிய அம்மவாளி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொள்ளோ தன்னுடைய கையர் வெண்டலை சிதவர் நன்று நன்று என்னும் மாக்களோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு பாடல் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது புரட்சி கவியில் இருக்கக்கூடிய சிற்றூரும் வரப்படுத்தவையிலும் ஆறுதைக்கிய நல்வாய்க்காலும் வகைப்படுத்தி இந்த ஒரு பாடல் படிச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நம்முடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணுங்கிற எண்ணத்தோட ரொம்ப மெனக்கட்டு எடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும்தான் நான் வீடியோ அப்டேட் பண்ணுவேன். சும்மா ஏனதானு ஒரு வீடியோ அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்முடைய சேனலில் எப்பயுமே வீடியோ வராது. அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் புதுசாக வேணும்னா மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.